நாங்கள் பொருளாதாரத்திலே அதாவது கொரோனா காலப்பகுதியிலே நாடு முடக்கப்பட்டிருந்தது. அங்கு மக்கள் அன்றாட தேவைகளுக்காக, அதாவது எரிபொருள் நிரப்புவதற்காகவும் வாங்குவதற்காகவும் மருந்து பொருட்களை வாங்குவதற்காகவும் பல நாட்கள் வரிசையாக நின்றார்கள். எனவே அவ்வாறான ஒரு பொருளாதார சிக்கலிலே தான் எங்களுடைய புதிய ஆட்சியை நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். இந்த நிலைமையிலே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இன்று நாட்டிலே நாங்கள் வீண் விரயத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதாவது இன்று ஜனாதிபதி அமைச்சர்கள் யாரும் இன்று ஒரு வாகனத்துக்கு மேலதிகமான வாகனத்தை பாவிப்பது கிடையாது. முன்பு அமைச்சர்கள் 50 வாகனங்களை பாவிப்பார்கள். இன்று ஜனாதிபதி தொடக்கம் பிரதமர் அமைச்சர்கள் குறிப்பிட்ட வாகனத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பாவனை செய்கிறோம். எனவே இன்று வீண் விரயம் குறைக்கப்பட்டிருக்கிறது. முன்பு அரச நிகழ்வுகளுக்காக பல கோடி ரூபாய்கள் செலவு செய்யப்பட்டது. இன்று மிக மிக இலகுவாக தான் இன்று அரச விழாக்கள் நடத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், முன்பு ஒரு கட்டிடத்தை அதாவது மக்களுடைய வரிப்பணத்திலே ஒரு அபிவிருத்தி பணியை மேற்கொண்டு அதிலே மிகப்பெரிய எழுத்திலே போடுவார்கள், கௌரவ ஜனாதிபதி அவரை பெயரை போட்டு அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டது என்று. ஆனால் இன்று யாழ்ப்பாணத்திலே திறந்து வைக்கப்பட்ட அந்த பெயர் பலகையை நீங்கள் பாருங்கள். இன்று சமூக வலைத்தளங்களிலே மிக பகிரப்படும் ஒரு விடயமாக காணப்படும். என்ன, இந்நாட்டு மக்களின் வரிப்பணத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட என்ற உலகத்திலே முதல் இவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் இலங்கையிலே செய்திருக்கிறோம். எனவே இன்று நாட்டிலே உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன, வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். முன்பு வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் அங்குள்ள அரசியல்வாதிகள் முதலாவது அவர்களுக்கான கமிஷனை கேட்பார்கள். எனக்கு எத்தனை வீதத்தை நீங்கள் தருகிறீர்கள் கேட்கின்றார்கள். அதன் பின்பு அதிகாரிகளுக்கு அந்த கமிஷனை கொடுக்க வேண்டும். இதனால் நல்ல முதலீடுகள் நாட்டை விட்டு நழுவி சென்றன. நல்ல பொருளாதார திட்டங்கள் நாட்டை விட்டு கடந்து சென்றன. ஆனால் இன்று நாட்டுக்குள்ளே வரும் முதலீட்டாளர்களிடமிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீரை கூட எங்கள் நாட்டு அதிகாரிகளும் நாட்டு அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பது கிடையாது. மாறாக அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அவர்களை வரவேற்கிறோம். அன்போடு வரவேற்று நீங்கள் முதலீடு செய்யுங்கள், நேர்மையான முறையிலே இங்கு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரியை நீங்கள் செலுத்திவிட்டு லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாங்கள் தமிழகம் வந்துகின்ற பொழுது இங்கிருந்து தமிழ் முதலீட்டாளர்கள் இன்று இலங்கையை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அன்போடு சொல்லுகின்றார்கள், நாங்கள் வருகிறோம், முதலீடு செய்கிறோம், அங்கு மக்களுக்கு நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு அன்பு நேசக்கரத்தை நீட்டுகின்றார்கள். இதுவரைக்கும் அங்கு அவ்வாறான சூழல் காணப்படவில்லை. எனவே இந்த செயல்பாடுடாக நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே ஒரு பாரிய பொருளாதார வளர்ச்சி நாங்கள் எட்ட முடியும்.